கல்விக்கு அதிபதியான கலைமகளை வணங்குகிறோம். சமீபத்தில் நேற்று அந்த பிலால் பிரியாணி கடை அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு மேலே மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. மே மாதம் 9ஆம் தேதி 2024 வருஷம் ஊட்டியில் வந்து பால்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் பிரியாணி வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வாங்கி போய் பார்த்த உடனே அதில் பிரியாணியில் புழு இருக்குது. அதனால எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த எஸ்எஸ் பிரியாணியில் வாங்கி சாப்பிட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 35 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க. இந்த மாதிரி பிரியாணி கடைகளில் அதிக அளவில் பாய் பிரியாணி கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு போய் சாப்பிட்டவங்க நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. இதுக்கான காரணத்தை கொஞ்சம் நம்ம அலசி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இந்து கடையில் மாசத்துல ஒரு 2 நாளாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போய் ரைடு போகிறாங்க. அவங்க ரைடு போய் பார்த்து நீ சிக்கன் கரெக்டாக வச்சிருக்கியா, இது கரெக்டாக வச்சிருக்கியா, அது கரெக்டாக வச்சிருக்கியான்னு பார்க்குறாங்க. அதனால அவங்க என்னன்னா தினந்தோறும் புதுசா சிக்கன் மட்டன்லாம் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்க. இந்த பாய் கடைகளில், இந்த முஸ்லீம் கடைகளில் மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அந்த கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கே தொடர்ந்து பரிசோதனைக்கு போறதில்லை, சோதனை பண்ணுறதுக்கு போறதில்லை, தணிக்கை பண்ணுறதுக்கு போறதில்லை. இந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க நம்மளை யாரும் கேட்கறதுக்கு ஆள் அப்படின்னு சொல்லி பழைய கறிகளை ஃப்ரீசர் பண்ணி வச்சு அதை நம்ம ஆளுக்கு கொடுக்குறாங்க. இது அங்கே போய் வாங்கி பாய் கடை பிரியாணினா ஃபேமஸ், பாய் கடை பிரியாணினா நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஆளு போய் வாங்கி சாப்பிட்றதோட விளைவு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான என்னைக்காவது ஒரு நாள் அந்த கெட்டுப்போன அந்த கறிகளை வச்சு அதனால மிகப்பெரிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய சூழலை வந்தது. என்ன ஒரு சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, சென்னையை சுற்றி 40,000 பிரியாணி கடை புதுசாக உருவாக்கிக்கிறாங்க. மக்களுடைய தேவை என்ன அப்படின்னா, இப்போதைக்கு அந்த சிறுதானியங்களை விட்டுட்டு அந்த வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் மட்டன் சிக்கன் ஏதாவது எடுத்து சாப்பிடுங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு கடைகளில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிடறாங்க. இந்த கடைகளில் சாப்பிட போறதோட விளைவு என்ன அப்படின்னா, பிரியாணி கடைகள் அதிகமாகுது. இந்த பிரியாணி கடைகள் அதிகமானதோடைய நோக்கம் என்ன ஆகுதுன்னா, அது இஸ்லாமியர்கள் அதிகமாக பிரியாணி கடை வச்சிருக்காங்க. அதனால அந்த இஸ்லாமியனோட கடைக்கு அதிக வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க. இது தப்பு இல்லை, தொழில் கொண்ட தப்பு இல்லை. ஆனால் அந்த தொழிலை சுத்தமாக பண்ணணும். இப்போ திண்டுக்கல் வேலு பிரியாணி இருக்கு, தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கு. இவங்க இதெல்லாம் என்னன்னா அதிகப்படியான சோதனையில அவங்க கரெக்டாக செய்யறாங்க. ஏதாவது கெட்டு போன கூட பொருள் தூக்கி வந்துடுறாங்க. அதனால அவங்க பாரம்பரியமா கொண்டு வராங்க. அவங்களாம் தொடர்ந்து நல்ல பொருளாக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. திண்டுக்கல் கொண்டா பிரியாணி இருக்கு. இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வரல. ஆனா இப்ப சமீபத்துல அதிக பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, அதிக பேர் உடல் உபாதைக்கு வராங்க, பல பேர் புகார் கொடுக்குறாங்க, பல பேர் புகார் கொடுக்கறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாற்ற அத்தனை கடையுமே இஸ்லாமியர்களுடைய கடையெல்லாம் இருக்குது. அதுதான் இப்ப சமீபத்தில் நடந்துட்டு இருக்க விஷயம். இப்ப இதுக்காக இந்த அரசு என்ன பண்ணணும், ஒரு நல்ல முறையில அவங்களுக்கான அந்த முஸ்லீம்களை எல்லாத்தையும் அழைச்சு அவங்க கடைக்காரங்களை ஒரு நல்ல தரமான பொருளை கொடுத்து சொல்லணும். ஒண்ணு இல்லை அப்படின்னா, உணவு பாதுகாப்புத்துறைன்னு எதுக்கு இருக்கு? அவங்க நேரடியாக போய் ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி இந்துக்கள் கடையில என்ன ஆய்வு செய்யறாங்களோ அதே மாதிரி முஸ்லீம் கடையில ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு அவங்க நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும். நாம இந்து மக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, பாய் கடை பிரியாணின்னு போய் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த பொருள் தரமா இருக்கா? 2021 டிசம்பர் 14ஆம் தேதி ஒசூரில் ஸ்டார் பிரியாணி அப்படிங்கிற கடையில் அந்த சிக்கனில் புழு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அந்த கடையை லாக் பண்ணாங்க. 2021 நவம்பர் 9ஆம் தேதி நம்ம திருச்சி ஹக்கீம் பிரியாணி, அதை பாமகவுடைய ஒரு பொறுப்பாளர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அந்த ஹோட்டலும் சீல் வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி சீல் வச்சது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆம்பூர் பிரியாணி 2022 அதை சீல் வச்சாங்க. முஹிதீன் பிரியாணி அதுவும் அந்த ஆம்பூர் பகுதியில் சீல் வச்சாங்க. கோவையில் கருத்தரை மாத்திரை அந்த பிரியாணியில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவையில் ஒரு பிரியாணி கடை சீல் வச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இது மறைமுகமாக ஏதோ நம்ம மீது செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் மாதிரி தெரியுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிரியாணி அண்டா 2 அண்டா இருக்கு. நம்ம இந்துக்கள் கேட்கும்போது ஒரு அண்டால எடுத்து கொடுப்பாங்க. ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்துவரோ யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு அண்டாலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஏன் இந்த பாகுபாடு? நமக்கு கொடுக்கக்கூடிய பிரியாணியை நாம தரம் பார்த்து சாப்பிடணும். அந்த பிரியாணியில் ஏதோ கலந்துருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே வருது. எதுக்கு இந்த வம்பு? நாம ஏன் போய் கடையில் போய் சாப்பிடணும்? இப்போ சமீபத்தில் நம்மளுடைய குடும்பம், அதாவது நம்மளுடைய மக்கள் தொகை குறைந்துட்டே வருது. இந்து மக்கள் தொகை குறைந்துட்டே வருது. என்ன காரணம் அப்படின்னா,
அந்த பிரியாணிகள் அதிகமா என்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சோமோ அன்றைய காலகட்டத்தில இருந்து நம்மளுடைய இந்து இளைஞர்களுக்கு ஆன்மீக குறைவு ஏற்படும். அந்த அந்த கரு வளர்ச்சிக்காக நிறைய பக்கம் போய் நம்மளால போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. கரு வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய இந்து மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இது ஒரு மறைமுக போர் மாதிரி நடக்குது. அந்த மறைமுக போரை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம திருப்பி சொல்றோம். நாம வீட்டுல தரமான பொருளை, தரமான கறி எடுத்து வந்து நாம வீட்டுல வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுவோம். மற்ற நாள் நம்ம முன்னோர்கள் வழிகாட்டபடி சிறு தானியங்களை சாப்பிடுவோம், நல்ல சத்தான பொருட்களை சாப்பிடுவோம், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு வருவோம். அதை விட்டுட்டு நாங்கள் பிரியாணி தான் சாப்பிடுவோம், அது பாய்கடை பிரியாணி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு போய் நம்மளோட உடம்பையும் கெடுத்துக்கிட்டு, மனசையும் கெடுத்துக்கிட்டு, நம்மளுடைய மக்கள் தொகையும் குறைச்சிக்கிட்டு நாம வாழ்க்கையில ஒரு முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வருங்காலத்துல இந்து சமுதாயம் கேள்விக்குறியாயிரும். அதனால இந்த சம்பவங்களை ஆதாரப்பூர்வமா வச்சுக்கிட்டு நாம என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, எந்த கடையில பொருட்கள் வாங்கி சாப்பிடணும் நாம முடிவு பண்ணணும். என்ன பிரியாணி சாப்பிடணும், ஒண்ணு வீட்டுல செஞ்சு சாப்பிடணும், தரமான பொருளை சாப்பிடணும் நாம முடிவு பண்ணணும். எதுக்காக நாம சொல்றோம் அப்படின்னா, இந்துக்கள் இதனால மிகப்பெரிய பாதிப்படைகிறாங்க. அந்த பாதிப்புலேருந்து நம்ம மீண்டு வரணும். இதுக்கான ஆதாரம் இருக்கு. நன்றி, வணக்கம்.